ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. தினமும் காலை நாராயண நாமத்தையும் இரவில் தூங்கும் முன் சிவநாமத்தையும் சொல்லுங்கள் என கூறியிருக்கிறார் காஞ்சி ஸ்ரீ மகாசுவாமிகள். மிக எளிய வழிபாடுதான். ஆனால் நம்மில் எத்தனை பேர் இதனை கடைபிடிக்கின்றனர்? இறைவனின் நாமத்தை உச்சரிப்பதன் மகிமையை பற்றிய கதை இது. பஜனை கோஷ்டி ஒன்று வீதியில் நாம சங்கீர்த்தனம் பாடியபடி சென்று கொண்டிருந்தது. அதை அலட்சியம் செய்த ஒருவனுக்கு ராம நாமத்தை உபதேசித்த ஞானி ஒருவர், இதை விற்காதே, ஆத்மார்த்தமாக ஒரே ஒரு முறையாவது சொல்லிப்பார் என்றார். அவனும் அப்படியே செய்தான். காலக்கிரமத்தில் இறந்து போனான். அவன் ஆத்மாவை இழுத்து போய் யம தர்மராஜன் முன் நிறுத்தினர். அவரும் அவனுடைய பாப புண்ணிய கணக்கை பரிசீலித்து, ஒரு முறை ராம நாமத்தை சொல்லி இருக்கிறாய், அதற்காக என்ன வேண்டுமோ கேள் என்றார். ராம நாமத்தை உபதேசித்த ஞானி அதை விற்காதே என்று கூறியிருந்தது நினைவுக்கு வந்தது. அதனால் அதற்கு விடை கூற மறுத்து, ராம நாமத்திற்கு நீங்கள் என்ன தர வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதை தாருங்கள் என்றான். திகைத்த யமதர்மராஜா, ராமன் நாமத்திற்கு நாம் எப்படி மதிப்பு போடுவது? இந்திரன் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். வா, இந்திரனிடம் போகலாம் என்றார். நான் வருவதென்றால் பல்லக்கித்தான் வருவேன். அத்துடன் பல்லக்கு தூக்குபவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்க வேண்டும். சம்மதமா என்றான். அவன் நம்மையும் பல்லாக்கு தூக்கு சொல்கிறான் என்றால் ராமநாமம் மிகுந்த மகிமை உடையதாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் தான் இப்படியெல்லாம் பேசுகின்றான் என்று எண்ணிய யமதர்மராஜா அதற்கு சம்மதித்து அவனை பல்லக்கில் உட்கார வைத்து சுமந்து கொண்டு இந்திரனிடம் போனார். இந்திரனோ ராமநாமத்தை என்னால் எடை போட முடியாது, பிரம்மதேவரிடம் கேட்போம் வாருங்கள் என்றார். யம தர்மனோடு இந்திரனும் சேர்ந்து பல்லாக்கு தூக்கினால் தான் வருவேன் என்று மீண்டும் அடம்பிடித்தான். அதற்கு இந்திரன் ஒப்புக்கொண்டான். பல்லக்கை சுமந்து கொண்டு பிரம்மாவிடம் சென்றனர். அவரும் ராமநாம மகிமை சொல்ல என்னால் ஆகாது, வைகுண்டம் போய் அந்த பரம்பொருளையே கேட்கலாம் வாருங்கள் என்று சொல்ல அவரும் பல்லக்கு சுமக்கும்படி ஆயிற்று. அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் சென்று அந்த பல்லக்கில் இருக்கும் ஆன்மா ஒரு முறை ராமநாமத்தை சொல்லியிருக்கிறது, அதற்காக இவனுக்கு என்ன புண்ணியம் என்பதை தாங்கள் தான் கூற வேண்டும், எங்களால் முடியவில்லை என்றனர். இந்த ஜீவனை பல்லக்கில் வைத்து நீங்கள் எல்லோரும் சுமந்து வருகிறீர்களே, அதிலிருந்து ராமநாம மகிமை தெரியவில்லையா என்று சொல்லி பல்லக்கில் இருந்த ஆன்மாவை தன்னுடன் சேர்த்து கொண்டார் பகவான். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய